தென்காசியில் நடைபெற்ற மாவட்ட பஞ்சாயத்து குழு கூட்டத்தில் நிதி பாரபட்சமும் குப்பை வண்டி வாங்குவதில் அதிக கமிஷன் கிடைப்பதால் அதற்காக நிதி ஒதுக்குவதில் ஆர்வம் காட்டுவதாக திமுக கவுன்சிலர்கள் திமுக தலைவி மீதே குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சுகாதார பணிக்காக ஒதுக்கிய நிதியை அதிக கமிஷனுக்காக குப்பை வண்டி வாங்குவதற்கு பயன்படுத்துகின்றனர் என்றும் அந்தந்த யூனியன் பகுதியில் உள்ள கவுன்சிலர்களிடம் இது பற்றி எந்த ஒரு தகவலையும் வழங்கவில்லை என்றும் திமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். அதிகாரிகள் அஜெண்டா தயார் செய்யும் போது கவுன்சிலர்களுக்கு கொடுப்பதில்லை என்றும் நிதி ஒதுக்குவதில் அதிக அளவில் ஊழல் நடைபெறுகிறது என்றும் திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆந்திராவின் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் இன்று இரவு பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் ஆந்திரம் இடையேயான ஒப்பந்தத்தின் பேரில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி மற்றும் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை 8 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டியுள்ளது. இதன்படி கடந்த 23ஆம் தேதி முதல் வினாடிக்கு 500 கன அடியிலும் மேலும் 300 கன அடியிலும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஊத்துக்கோட்டை எல்லை பகுதியில் வினாடிக்கு 100 கன அடியாக நீர் வந்து கொண்டிருப்பதால் இன்று இரவு பூண்டி தேக்கத்துக்கு நீர் வந்தடையும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் நெடும்பாரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்ற குழு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் வழக்கு பதிவு செய்யவோ அல்லது நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைக்கவோ பல வாய்ப்புகள் உள்ளது என தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான புதிய அறிக்கையை மே மாதம் 2ஆம் தேதிக்குள் எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதிக சாட்சிகளை கொண்ட ஒரு வழக்கை தவிர மற்ற 3 வழக்குகள் தொடர்புடைய அனைத்து சாட்சிகளும் விரைந்து சமன் அனுப்பி வழக்கை விசாரிப்பதற்கான தேதியை முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அதிக சாட்சிகளை கொண்ட வழக்கை விசாரிக்கும் எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு பெரிய நீதிமன்ற அறை ஒதுக்க உத்தரவிட்ட நீதிபதி மே மாதம் 2ஆம் தேதிக்குள் வழக்கு விசாரணை தொடர்பான புதிய அறிக்கையை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெள்ளியன்றும் 31ஆம் தேதி முதல் வரும் 3ஆம் தேதி வரை தென் தமிழகத்திலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. மேலும் வெப்பநிலை 30ஆம் தேதி வரை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அதற்கு அடுத்த நாட்கள் வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது.